ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இம்மட்டுமாய் உங்க பரிசுத்த திருச்சன்னிதானத்திலே உம்மை பாடி துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆராதிக்கவும் தகப்பன் பாராட்டின மேன்மையான கிருபைகளுக்காய் உமக்கு சொந்தம். இப்பொழுதும் கூட அப்பா, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகளே ரேமா வார்த்தைகளாய் வெளிப்படுத்த உங்க வார்த்தைகள் ஆவிக்குரிய மன்னாவாய் எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. வார்த்தைகள் மகிமையின் பட்டயங்களாய் இருளின் சகல வழமைகளை கிரியைகளை ஜீவன்களை தேவை ரேக்கே தேவை நேரே தேவை தேரை கேத்தே ரேனே கேத்தே ரேனே लेके तेरे ने रेके ते तेते तेरिया तेरे रेके दी तेरे के ते நற்குணமாக்கி போடுவதாக. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். தேவன் அளவில்லாமல் மகிமை அடைவீராக. அப்பா, நீங்க பேசுங்க, உங்க அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் 2024க்கும் அப்பா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. தகப்பனின் வார்த்தைகளின்படியே அபிஷேகமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் களி கூறுதலும் நிறைவாய் இறங்கி நிரப்புவதாக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம வாசிக்கலாம். யோவான் 10:1 முதல். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுத்தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் இறைகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றார். அவர் சொல்றது எல்லாமே மெய் தான். அவர் வாயில ஒரு நாளும் என்ன இல்லை, பொய்யே இல்லை. பொய் சொல்ல அவர் மனுப்புத்திரன் அல்ல, மனம் மாற அவர் மனிதனும் அல்ல. அது சொல்லியும் செய்யாதிருக்கவே மாட்டார். சொன்னா சொன்னதுதான். வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். வார்த்தை, அவர் வார்த்தைய தேவன் அந்த அளவு மேன்மையும் மகிமையுமா நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா பிரஸ்தாபத்துக்கும் பார்க்கலும் மேலான பிரஸ்தாபம் அவருடைய வார்த்தைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப எந்த அளவு உறுதியா இன்னும் நமக்கு அவரோட முக்கியத்துவம் புரியுறதுக்கு அழுத்தி சொல்லி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியால் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு பாருங்களேன். வாசல் வழியா பிரவேசிக்காம வேற வழியா வந்தாலே அவன் யாருதான்? கள்ளன் தான், கொலகாரன் தான், கொலபாதகன் தான், திருட்டு பையதான். பாருங்க, கள்ளனங்களும் திருடங்களும் பாருங்க நேர் பாதையில வரைய மாட்டாங்க.
பின்னாடி பக்கம் எங்கன்னா ஓட்டை இருக்கா, வழி இருக்கா, எங்கேயாவது ஓட்டை போடலாமா, ஆள் இல்லாமல் இருக்காங்களா, காவல்காரங்க இல்லாத இடம் இருக்கா, சிசிடிவி இல்லாத இடம் இருக்கா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இருக்கா, வெளிச்சம் இல்லாத இடம் இருக்கா. பிறகு நேர்பாதையில் வரவே மாட்டோம். நேர்பாதையில் வரவே மாட்டான். வாசல் வழியா அப்படியே மகிமையா மேன்மையா காலத்தை தூக்கி விட்டுட்டு அழகா வரவே மாட்டான். பிறகு அதுதான் ஆண்டவர் தெளிவா சொல்லி கொடுக்குற, வாசல் வழியா ஒருத்தன் வரலையா. சில பேர் கூட பாருங்க, சில காரியங்கள்ல நம்ம எல்லைகளில அது பிசினஸா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் சரி, குடும்பத்திலேயோ இல்லை ஏதோ நமக்கு அப்படியே கள்ளத்தனமா எந்த பக்கமோ சூது மாதிரி வருதுனாலே நேர் வழியா வராம அப்படி கொஞ்சம் வஞ்சகமா எங்கேயோ இந்த பக்கமோ இருக்கு அப்படின்னு பார்க்குதுனாலே அது கல்லணும் கொலை காரணம் தான். இல்லையா? நல்லவங்க பாருங்க, அந்த அந்த சூது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நேர்னா நேர்பாதை, ராஜபாதை. வாசல்னா வாசல் வழியா தான் வருவாங்க. அந்த பக்கம் வானா கூட வரமாட்டாங்க. நான் ஏன் அந்த பக்கம் வரணும் இல்லை, வாசல் வழியா தான் நம்ம போகணும், நேர்பாதையில தான் போகணும், சொல்லிட்டு தான் போகணும். நம்ம எதுக்கு அப்படிலாம் நம்ம தேவையில்லாத வேலை நமக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருப்பாங்க. ராஜபாதையா, நேர்பாதை என்னைக்குமே என்னது ராஜபாதை. பாருங்க, வேற வழியா வர்றவன் ஆண்டவர் திட்டமா சொல்லறவன் கள்ளம் தான், கொலைகாரன் தான். இல்லையா? திருடிட்டு போறதுக்கு வரான், அவன் வேற எதுக்கும் வரல. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறான் அவன் யாரும் நீப்பனா இருக்கிறான். ஆமே. அல்லேலூயா. இப்ப நேர்பாதையில வருவாங்க, நேரா பேசுவாங்க, இதுதான் 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 அப்படின்னு திட்டமா சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க யாரா இருக்காங்கிறாரு, மேய்ப்பரா இருக்கிறாங்க. வாசல் காக்கிறவன் அவருக்கு கதவை திறந்து விடுவான் மேய்ப்பனுக்கு. பாருங்க, ஏன்னா மெயின் தெரியும். வாசல் பார்க்குறவன் வாட்ச்மேன் பாருங்க, அங்கே செக்யூரிட்டி நிற்கிறாரு, உடனே பார்த்தோன்னா ஒரு சல்யூட்டை போட்டு வாங்க வாங்கன்ட்டு உடனே சிரிச்சுக்கிட்டே நல்லா விசாரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவார், கதவை திறந்து விடுவார். உடனே ஆடுகளும் பாருங்க மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிதான் அவைகளை பேர் சொல்லி கூப்பிடுறானா, அதை அழைத்து மேய்ச்சலுக்கு கொண்டுட்டு போறானா. ஆமென். அல்லேலூயா. மேய்ப்பன் தன் ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறான். பெயர் சொல்லி அழைத்து தன் ஆடுகளை அப்படி எங்கேயோ எங்கேயோ போயிட்டு சதறிட்டு அப்படி பிச்சைக்காரங்க மாதிரி பிச்சை எடுத்துட்டு விட மாட்டான். ஏன்னா நிறைய உண்மைக்கு பாருங்களேன், பிள்ளைகளுக்கு நல்ல நிறைவா நம்மளே கொடுத்துருந்தோம்னா எங்கேயும் போய் ஏக்கத்தோட நின்று பார்க்காது, யாராவது எதையாவது தருவாங்களான்னு. அது கண்ணான பொருளாக இருந்தால் கூட பிள்ளைங்க நல்லா நிறைவா வயிறு நிறைஞ்சு நல்லா நல்லா புசிச்சு நல்லா இருந்தாங்கன்னா போய் எதுவுமே கொடுத்த கூட வேண்டாம், அசட்டை பண்ணிடும். ஆமென். அல்லேலூயா. என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும். பிறகு ஒவ்வொரு மேய்ப்பர்களும் அப்படியா தன் ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை நல்ல நீரை கொடுக்கணும், நல்ல பிரியாணியை நல்லா கொடுத்து நல்ல கறி குழம்பு நல்ல சாப்பாடு நல்ல சத்துள்ள ஆகாரம் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தா பிள்ளைங்க வேற எங்கேயாவது அலைஞ்சு தெரியுமா? பாருங்க, அலைஞ்சு தெரிஞ்சு எங்கேயும் கள்ளக்கிட்டீங்க கொலகாரத்தையும் போய் மாட்டிடாது. பிறகு அதுதான் கவனமா இருக்கணும். மேய்ப்பர்கள் தான் ஆடுகளை பூஷிக்கிறதுல கவனமா இருக்கணும். தான் பிள்ளைகளுக்கு பூஷிக்கிறது போல தன் ஆடுகளை தான் கிட்ட தெய்வன் கொடுத்திருக்கிற ஆத்மாக்களை பூஷிக்கிறதுல வசனத்தை நல்லா அப்படியே அழகா தெளிவா அழகா புரிகிற வகையில கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்த கதையும் சோக கதையும் பாடிட்டு இருக்கக்கூடாது. என் அனுபவம் நான் யார் தெரியுமானும் பேசிட்டே இருக்கேன். அதெல்லாம் சும்மா ஊருகா மாதிரி அப்பப்ப தொட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு ஒரு ஆசையை உண்டு பண்றதுக்கு இருக்கிறோம். ஏன் அவங்களுக்கு கொடுத்துக்காரே நமக்கு கொடுக்க கூடாதா, நம்மளுக்கும் கொடுக்கலாமே, நம்மளும் கேட்கலாமே, அப்படி அதுக்காக பயன்படலாம். ஆனா மெயின் உணவு என்னதான் இருக்கணும், வசனம் தான் இருக்கணும். ஆமென். தேவ வார்த்தைகள் தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆமைக்குரிய உணவு, போஷக்கான உணவு, ஞான பால், நல்ல பொறுமையான ஆகாரம். ஆமென். வசனம் இறங்க 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 நம்ம ஆவிக்குரிய மனுஷன் அப்படியே பலமான மாறுவான். அப்படியே பொறுமையான புதுசா வாழ வயதுல இருக்கிற நிறைய அப்படியே திட காத்திரமான யுத்த வீரனை போல எதுனா வரட்டேன் என்ன அப்படி சொல்லி பாஷி போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படி பலமான இருப்பான். அல்லேலூயா. அதுதான் வசனத்தை
எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எடுக்க முடியுமோ, எந்த விதங்கள் எல்லாம் எடுக்க முடியுமோ எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கங்கள் கேட்கறது நல்லது, அது முதன்மையா இருக்கக்கூடாது. முதன்மையா எது இருக்கணும்? நம்ம வேதத்தை வாசிக்கிறது இருக்கணும். நம்ம வேதத்தை வேதமா வாசிக்கிறது, வேதத்தை வேதமா கேட்கறது இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பார்வை தெரியாதவங்களுக்கு கூட நல்ல அருமையான வார்த்தைகள் மூலமா பாருங்க, வாய்ஸ் மூலமாவே அழகா பைபிள் எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நம்ம இதில் போய் நெட்ல பார்த்தோம்னா ஆன்லைன்ல எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு. இல்லை பார்த்து படிக்க முடியாது, வயசாயிடுச்சு, இல்லை பார்த்து படிக்க முடியாது, எனக்கு அந்த மாதிரி இல்லை, பாருங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு ஆடியோ பைபிள் எவ்வளோ இருக்கு. கருத்தா வேதத்தை வேதமா நம்ம வாசிக்கவும் கேட்கவும் முதலாவது செய்யணும். அதுதான் நம்ம முக்கிய ஆகாரம், மண்ணா, பரலோக மண்ணா. அதுக்கப்புறம் தான் பாருங்க நல்ல பிரசங்கங்கள் வார்த்தையின்படியே கொடுக்குறாங்க பாருங்க. சத்தியத்தை சத்தியமா மாத்திராம, குழப்பிராம, சும்மா எதையாவது பயமுறுத்தி விடாம, எல்லாம் பார்த்தீங்களா, தேவனை மேன்மைப்படுத்துற, தேவனுடைய வார்த்தைகளை மேன்மைப்படுத்துற, தேவனை உயர்த்தி காட்டுற, தைரியப்படுத்துகிற, திடப்படுத்துகிற பிரசங்கம் நல்ல பிரசங்கம். அல்லேலூயா. ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்டு முடிச்சோம்னா நம்ம விசுவாசம் பெருகி இருக்கணும், தைரியம் பெருகி இருக்கணும். பாருங்க, கட்டுகள் உடைக்கப்பட்டு இருக்கணும், முகங்கள் முறிக்கப்பட்டு இருக்கணும். ஏன்னா வசனம் கேட்கும் போதே நடக்கும் எல்லாம். பொருளை வீட்டுல வசனத்தை கேட்டாங்க, அத்தனை பேரும் ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் இறங்கும், நிரப்பும், ஒரு திடன் வரும். எந்த ஒரு இதை பார்த்தும் பயம் வராது, ஒரு நம்பிக்கை விசுவாசம் பெருகும். அது நல்ல பிரசங்கம், தேவ ஆவியால அப்படின்னு நிரப்பி கொடுத்தது. எச்சரிப்பின் செய்திகள் இருக்கும். ஆனா எச்சரிப்பின் செய்திகள் உன்னை பயமுறுத்தி தேவனை விட்டு தூரமா ஓட பண்றதா, ஒடுங்க பண்றதா, அப்படியே இளமாக்கி போடுறதா இருக்காது. பாருங்க, அதை எச்சரிப்பை கொடுத்து திடப்படுத்தி, உனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, எழும்பி தேவன்கிட்ட வா, தேவன்கிட்ட வந்தீங்கன்னா அவர் உன்னை இந்த சூழ்நிலையிலும் பிடித்து உன்னை தூக்கி உயர்த்துவார். அதுதான் தேவாமியானவர் கொடுக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்கிட்ட வர்றதுக்கே பயம் வருது, எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது தேவ ஆவியானவர் கொடுக்கறது இல்லை. அப்பா கிட்ட பிரச்சனை நேரத்துலலாம் நமக்கு நிறைய அப்பாவோட உதவி வேணும். ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். பிரச்சனை நேரத்துல தாய் தகப்பன்ட்ட சொல்லாம யாரையோ நம்பி எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கை உண்மைக்கு 99% சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ நல்லவங்க கிட்ட, ஒரு தாய் தகப்பன் போல இருதயம் உடையவங்க கிட்ட அதுங்க சொல்லிச்சுன்னா ஒரு வேலை நலம் பெறலாம். இல்லைன்னா அதுங்களோட நிலைமை பாவம், தப்பு தப்பா கைட் பண்ணிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சூழ்நிலைக்கு அவங்க இதுக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க தப்பா. அதே பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல 4 அடி அடிப்பாங்க, 4 திட்டுவாங்க, பரவாயில்லன்னு அப்பாட்ட வர்ற பிள்ளைங்க பாருங்க, அந்த நேரத்துல திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. ஐயோ இந்த நேரத்துல பிள்ளைய சொன்னா சோர்ந்து போயிட போகுது. அல்லேலூயா. அப்படி இந்த நேரத்துல என்ன செய்யணும், எப்படி சரிப்படுத்தணும், நீ என்ன செய்யணும், சரியான ஆலோசனைகள் தாய் தகப்பன்ட்ட கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் விரும்புறவங்க தான் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். தேவன்கிட்ட ஓடி வந்தோம்னா தான் தேவன்கிட்ட தான் நல்ல ஆலோசனை, நல்ல மகிமையான ஆலோசனை கிடைக்கும். வேற எங்க போனாலும் கிடைக்கும். அதுதான் முதலாவது தேவன்கிட்ட வந்துடணும், ஓடி வந்துடணும். பாருங்க, ஓடி வந்துடணும். மெயின் பண்ணிட்டதான் இருக்கணும். ஆடு எங்கேயோ அழைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க கூடாது. யார் யாரையோ நம்பி யார் யார் பின்னாடியோ போயிடக்கூடாது. கொண்டு போய் கசாப்பு கடையில கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவோம். அமைதி என்ன வந்தது? ஆடு இல்லை. பாருங்க, மெய்ப்பனுடைய சத்தம் தெரியணும் ஆடுகளுக்கு. மெய்ப்பனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய சத்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி அப்படின்னு நம்ம கேட்டு அவருக்கு பின் சென்றோம்னா வாழ்வடைந்து இருக்கலாம். அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியினால் அவருக்கு பின் செல்கிறது. அந்நியுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவர்கள் அந்நியருக்கு பின் செல்லாமல் அவளை விட்டோடி போகும் என்றார்.
பிறகு மேய்ப்பன் தைரியமா ஆடுகளுக்கு முன்னா நடக்கிறானா. அவன் சத்தம் ஆடுகளுக்கு தெளிவா தெரியறதுனால அது அழகா அவனுக்கு பின்னாடி அப்படியே போயிட்டு இருக்குமா. மேய்ப்பனுடைய சத்தம் நல்லா தெரியும், அப்பாவோட சத்தம் நமக்கு நல்லா தெரியும், அம்மாவோட சத்தம் நமக்கு நல்லா தெரியும். அப்பா அம்மாவோட அணைப்பு நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நியருடைய சத்தத்தை அறியாததுனால அவங்கள விட்டுட்டு ஓடி தீருமா. பாருங்க எவ்வளவு கவனமா இருக்கணும். அந்நியருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது மதியினமா. அந்நிய வல்லமைகள், அசுத்த வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் பாருங்க, அதோட சத்தத்துக்கெல்லாம் எந்த பக்கம் எப்படி வந்தாலும் அதுக்கு கீழ்ப்படியவும் கூடாது, செவி கொடுக்கவும் கூடாது. நம்ம மேய்ப்பருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும், அவருக்கு பின்னாடி தான் அழகா போகணும். அதுதான் ராஜபாதை, அதுதான் ராஜபாதை. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. இந்த ஓமையை இயேசு அவர்களுடைய சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியால் ஒருவன் உத்தரேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான். அந்த ஓமையா சொல்றாரு, அவங்களுக்கு புரியலன்னு ஏசப்பா சொல்றாரு, நான் தான்ப்பா வாசல். ஆமென். பாருங்க, நான் தான் வாசல், நான் தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. பரலோகத்தின் வாசல் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அதுதான் சொல்றார், நான் தான்ப்பா வாசல், நான் தான் வழி, ஜீவனுக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழி நானே. நானும்னு சொல்லுங்க, நானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு வாசலா இருக்கிறாரு, மெய்ப்பரா இருக்கிறாரு, நமக்கு எல்லாமா இருக்காரு, அரணும் கோட்டையுமானவரா இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான்ப்பா வாசலா இருக்கேன், நான் தான் மெய்யான வாசல். ஆமென். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்நியரும் கொள்ளைக்காரரும் கள்ளரும் அந்த வாசல்ல தெரியாம தப்பான வழியில போயிட்டா அவ்வளவுதான், எங்கெங்கயோ நாலு காலம் வாழ்க்கை எல்லாம் வீணா போயிடும். தேவையில்லாம பாடம். உண்மைக்கு பாருங்க, பாதை பார்க்க நல்லா தான் தெரிஞ்சிச்சு, உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா குறுகலா இருக்கு, அசிங்கமா இருக்கு, சகதியா கிடக்கு, மேடு பள்ளமா இருக்கு, நல்லாவே இல்லை, இருளா கிடக்கு, முள்ளுகளா கிடக்கு, முள்ளுகாடா கிடக்கு, பாதையே இல்லை. பாருங்க, என்னத்துக்கு ஆகும், என்னத்துக்கு ஆகும். பாருங்க, கிறிஸ்து வழியா நம்ம நுழையும் போது, அவர் வழியா அவர் வாசல்ல நம்ம போகும்போது அது ராஜபாதை. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம்ல, அங்கே ஒரு பெரும் பாதையும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், அதில் தீட்டு உள்ளவர்கள் பிரவேசிக்கிறது இல்லை. பாருங்க, அதில் நடக்கிறவர்கள் பேரையா இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. அங்கே சிங்கமும் இருக்காது, கரடியும் இருக்காது, எந்த துஷ்ட மிருகமும் இருக்காது. பாருங்க, அப்படியே அது மகிமையின் பாதையா, ராஜ பாதையா, பெரும் பாதையா, நல்ல ஹைவேஸா இருக்குது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் தான் வாசல், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். சரியான வாசல் வழியா நுழைஞ்சா அழகா மகிமையா நம்ம மகிமையின் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு மேன்மையா போகலாம். அந்த பூமியிலேயே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, நம்ம மரணத்துக்கு பிறகு இங்க ஜீவன் போன பிறகு பரலோக பேரின்ப வாக்கியத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. அது மரணமா இருந்தாலும் ரகசிய வருகையா இருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாய் பிரவேசித்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா அது மகிமையின் மேன்மையின் முடிவு, ஆசீர்வாதத்தின் முடிவு. பாதையெல்லாம் ஆசீர்வாதம் தான். அதான் சொன்னார்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி, ஆமென், களி கூர்ந்து பாடி, களிப்புடன் பாடி சீயோனுக்கு
வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். அப்படி தொடர்ந்து வாசிப்போம். 9. நானே வாசன், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். அல்லேலூயா. நானே வாசல். எவ்வளவு திட்டமும் தெளிவுமா ஏசப்பா சொல்லி கொடுக்கிறார். நானே வாசல். ஏன் வழியா ஒருத்தன் உட்பிரவேசிச்சா உள்ளம் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஏன் வாசல் வழியா உட்பிரவேசிச்சா அவன் ரட்சிக்கப்படுவான். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, அவர் வாசல் வழியா நுழைஞ்சா எல்லா தீமைகளிலிருந்து ரட்சிப்பு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, ரட்சிக்கப்படுவான். பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, ரோகங்களிலிருந்து, நிந்தை அவமானங்களிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து, சாவின் பிடியிலிருந்து, நரக தண்டனையிலிருந்து. அதுக்குதான் தெய்வமே மனிதனா வந்தார். தெய்வமே மனிதனா வந்து நமக்காக தான் பரிகார பலியானார். அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மனுக்குலத்தின் தெய்வம். வெறும் கிறிஸ்தவர்களின் தெய்வம் இல்லை. அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கு அவர்தான் பரிகாரி. அவர் ரத்தம் தான் பரிகார ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவன் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்று நமக்காக அவர் செலுத்தி இருக்கிறார் கிரயத்தை. ஆமென். சும்மா வெள்ளையும் பொண்ணும் கொடுத்து நம்மளை மீட்டோர்ல அவருடைய ஜீவனையே விலையேற பெற்ற ரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். நம்முடைய விளைக்கரையும் சாதாரணமானது இல்லை. படைத்த தெய்வமே மனுஷனா வந்து அவர் ஜீவனையே அவர் ரத்தத்தையே சிந்தி கொடுத்து நம்ம மீட்டு இருக்கிறார். அத்தனை விலையேற பெற்றவர்கள் நம்ம மனிதர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த மனிதராக இருந்தாலும் நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் சொல்றார், ஏன் வாசல் வழியா பிரவேசிச்சாப்பா ரட்சிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. பவுல் சீலாக்கிட்டையும் அந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறார்களே, ஆண்டவமாய் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப அவங்க அழகா சொல்லி கொடுக்குறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அதுதான் இயேசு அழகா சொல்றார், நானே வாசல்பா. ஏன் வழியா ஒருத்தன் உட்பிரவேசிச்சா ரட்சிக்கப்படுவான். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அங்க வறட்சி இல்லை, வறுமை இல்லை, அங்க போராட்டம் இல்லை, அங்க தேவையில்லாத தொல்லைகள் இல்லை. உள்ள போனாலும் வெளியே வந்தாலும் எந்த பக்கம் அப்படி சுத்தி அழகா என்னதான் இருக்கு, மேய்ச்சலை கண்டடைவான். நல்ல பசும்புல் மேய்ச்சலை கொடுத்து மேன்மையும் மகிமையுமாய் கொடுமையும் பசுமையுமாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிறவர். ஆமென். திறந்து வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வாரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். எவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டாங்க. திருடன் எதுக்கு வரானா? கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உண்மைக்கு பிசாசோட காலில் என்னதான் தியாகமா அர்ப்பணிப்பா விழுந்து கிடந்தாலும் அவங்களுக்கு கூட அவன் நன்மை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் திருடன். அவன் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரவே மாட்டான். உண்மைக்கு பிசாச நம்பி அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு அவன் செய்யறதெல்லாம் சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இல்லை, இருளுக்கு செவி கொடுத்து மனசாட்சியெல்லாம் அவிழ்ச்சி போட்டுட்டு எதையும் செய்ய தயார்ன்ற மாதிரி துணிகரமா பாருங்க. திருடன் என்னதான் செய்வானா? அழிப்பானா, கொள்ளுவானா, அவ்வளவுதான். அவங்களை முடிச்சுட்டு போயிடுவான். அவங்க யாருக்கோ தீமை செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்க நம்ம அவங்கள கொண்டு அடுத்தவங்களுக்கு தீமை செய்வான், அவங்களையும் இல்லாம ஆக்கிட்டு போயிடுவான். ஆனா இயேசுவா சொல்ல பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். அல்லேலூயா.
இயேசுவா எதுக்கு வந்தாரா? நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க, நம்ம உயிரோடு இருக்க, அவருடைய உயிரையே ஜீவனையே நமக்கு கொடுக்க, அது பரிபூரணப்பட. ஆமென். பரிபூரண ஜீவனை பெற்று நம்ம ஜீவனுள்ள பிள்ளைகளா, உயிருள்ள பிள்ளைகளா, மேன்மையுள்ள பிள்ளைகளா, அப்படியே மகிழ்ச்சியுள்ள பிள்ளைகளா, சந்தோஷத்தின் பிள்ளைகளா, களிப்புறுதலின் பிள்ளைகளா, அப்படியே துதியின் பிள்ளைகளா, கொண்டாடி மகிழும்படியா ஒளியின் பிள்ளைகளா ஆசீர்வதிக்கிறார். அதுக்குதான் வந்தேங்கிறார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அல்லேலூயா. பாருங்க, இயேசுப்பா என்ன சொல்றார்? நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல் நடு. இப்ப நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். அவர்தான் வாசல், அவர்தான் நல்ல மேய்ப்பன். ஆமென். என்ன சொல்றாரு? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையே கொடுக்கிறான். கொடுத்தாரா? ஒவ்வொருவருக்காக அவர் உயிரையே கொடுத்தாரா? இந்த திருடன் என்ன பண்ணுவானா, அந்நியன் என்ன பண்ணுவானா, ஓனாய் வந்ததுன்னா விட்டுட்டு ஓடி போயிடுவான். பாருங்க, அது அப்படியே பீறி போட்டுட்டு போனா என்ன, அது சாக்கடிச்சா என்ன, என்னவா இருந்தா என்ன. நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகளை பாதுகாத்து அது ஜீவனோட நல்லா சுகமா பலனா இருக்கணும்ன்றதுல கண்ணு கருத்துமா இருக்கும். அல்லேலூயா. அங்க தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். நமக்கு நல்லா விளங்கிக்கிறதுக்கு நம்ம தாவீதோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தியானிச்சோம்னா ஆச்சரியமா இருக்கும். நல்ல மேய்ப்பன் பாருங்க. அதனாலதான் அவரு 23ஆம் சங்கீதத்துல சொல்லுவார் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். என் தேவன் எனக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். நான் நல்ல மேய்ப்பனா இருந்து ஏன் ஆடுகளுக்கு நான் எப்படி குறைவில்லாம நடத்துறேன், நல்ல மேய்ச்சல் கொடுத்து நடத்துறேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில பார்த்து பார்த்து நடத்துறேன். நான் மனுஷன், நானே நல்ல மேய்ப்பனா என் ஆடுகளுக்கு அப்படி செய்யறேனே. அப்ப தேவன் என்னுடைய நல்ல ஆயன், நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, என்ன அவர் அப்படிதான் மகிமையா மேன்மையா நடத்துறாருன்றத அப்படி ருசிச்சு ருசிச்சு பாடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சான், ஒரு முறை ஒரு சிங்கம் வந்துச்சான், ஆடை பிடிச்சிட்டு போக பார்த்துச்சான். பாருங்க, உடனே இவரு அதுக்கு எதிரில் குதிச்சானா என்ன நடக்கும்? இல்ல, அந்த ஆட்டை எய்ம் பண்ண அந்த கரடியானா இருக்கட்டும் இல்ல சிங்கமானா இருக்கட்டும், 2 முறை நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். ஆடு மேல இருந்த கண்ணை எடுத்துட்டு இப்ப தாவீது மேல எய்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்க, அதுதான் அவரும் அப்படிலாம் வந்து குறுக்குள்ள குதிக்கிறாரு. அதுக்குதான் குதிக்கிறாரு. என் ஆட்டு மேல கண்ணா இருந்து எடு, வா என்கிட்ட வா, நான் மேய்ப்பேன், நான் இருக்கும்போது என் ஆடுகிட்ட வரியா. பாருங்க, அவர் வந்து நின்று ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டாங்க, கொண்டு போடல. அந்த ஆடுகளை அதனுடைய வாய்க்கு தப்புவித்தேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு ஆட்டை கூட விட்டு கொடுத்துருல. நான் நல்ல மேய்ப்பன். இயேசுப்பா சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கலாம். பாருங்க, அப்படிதான் போய் குதிச்சு நின்று காப்பாத்துறாரு ஆடுகளை. பாருங்க, நல்ல மேய்ப்பன் தான் ஆடுகள் மேல, மந்தை மேல கவனமா இருந்து காக்குறதுல கவனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு பாதுகாப்பு அப்படி கொடுத்து நல்ல பாதுகாக்கிற, நல்ல வாசல் உள்ள காவலாளி இருக்கிற நல்ல இடத்துல அப்படியே நல்லா வைத்து நல்லா மேய்ச்சலுக்கு சரியா கொண்டு போய் நல்லா மேய்த்து பாதுகாத்து அப்படியே ஆசீர்வாதமா நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. விட்டுட்டு ஓடுனா அவன் நல்ல மேய்ப்பனே இல்லை. அதுதான் சொல்றாரு, அவன் நல்ல மேய்ப்பன் விட்டுட்டு ஓட மாட்டான். அந்நியன் என்ன பண்ணுவான்? ஓனாய் வந்ததா, ஐயோ நான் பழச்சா போதும், அது என்னன்னா யாரெல்லாம் பீறிட்டு போகுது,
பிசாசாவது பிரச்சனையாவது போராட்டமாவது யாருன்னா கேட்டுக்கிட்டு தான் போட்டோம். நமக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், நான் சுகமா இருந்தா போதும். இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஐயோ. நல்ல மேய்ப்பனா கிறிஸ்துவே இருக்கிறாரு, மகிமையும் மேன்மையுமா நடத்துவாரு. ஆமென். அல்லேலூயா. கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கூலியா, கூலிக்காக வேலை செய்யறதுனால ஓடி போயிடணும். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படவே மாட்டான். பாருங்க, கூலிக்காரங்க பாருங்க, எனக்கு கூலி கிடைச்சா போதும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். நான் எப்படி பிதாவை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கேன், அவர் எப்படி என்ன நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, அது மாதிரியே நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். நான் என்னுடையவைகளை நல்லா அறிஞ்சிருக்கிறேன், என்னுடையவைகள் என்னை நல்லா அறிந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். திரும்ப திரும்ப அதுதான் பாருங்க, ஏசப்பா பேசும்போதே முன்னமே அழகா சொல்லி தான் கொடுக்கிறேன். என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கத்தான்ப்பா நான் வந்திருக்கேன். மறிக்கும்படியாகவே, அதுவும் என்ன ஈனமான மரணம், அதுக்காகவே தெரிந்தே தான் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல வச்ச அன்பு, படைத்த தெய்வம் நம்ம மேல வச்ச அன்பு, அதோட உச்சத்தை எங்க பார்க்கலாம்? சிலுவையின் கோர மரணத்துல பார்க்கலாம். பாருங்களேன், அவ்வளோ அன்பு நம்ம மேல, நமக்காக நமக்காக எனக்காக எனக்காக அந்த கேடு அடைந்தார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இந்த தொழுத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமென். அல்லேலூயா. இந்த தொழுவத்துல இல்லாம வேற ஆடுகளும் எனக்கு இருக்கு. உலகம் முழுவதும் சிதறி கிடக்குது. ஏன் ஆடுகளை நான் எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கணும், ஒரே மந்தையா கூட்டி சேர்க்கணும். அல்லேலூயா. ஏன் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்? அவர் ஆடுங்க அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். செவி கொடுக்காம போறவங்களை பத்தி கவலைப்படவும் இல்லை, அவங்கள போய் தொல்லை பண்ணுங்கன்னு ஏசப்பா எங்கேயுமே சொல்லி கொடுக்கல. அவரே யாரையும் கட்டாயப்படுத்தணும்னு சொல்லல. அல்லேலூயா. ஏன் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும்? ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவர் மந்தைக்குள்ள வந்துரும். அப்படி அவர் தொழுவத்துக்குள்ள வந்துரும். ஒரே மந்தையா ஒரே தொழுவத்துக்குள்ள வந்து ஒரே மேய்ப்பனுக்கு கீழே அப்படி அழகா வந்துரும். ஆமென். அதுதான் தெளிவா சொல்றாரு, எனக்கு நிறைய ஆடுகள் வெளியவும் இருக்குதுன்னா அதுலயே எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதனாலதான் சொல்றாரு, போங்க உலகம் எங்கும் போங்க, நற்செய்தியை அறிவியுங்க, நான் உங்களுக்கு கை கொள்ளும்படி போதித்தர எல்லா காரியங்களையும் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நானே பரிகார பலி, நானே ஜீவாதிபதி, நானே பிரச்சாதிபதி, நானே மேசியா, நானே ரட்சகர், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், முடிந்தது. அதனால நீ எதையும் போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் ஏன் ஒரு துளி ரத்தம் போதும், அது சர்வ பரிகாரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆடுங்க, அது எல்லாம் நான் கொண்டு வந்துருவேன், அதையெல்லாம் என் சத்தத்தை கேட்டு வந்துடும். ஆமென். தொடர்ந்து வாசிப்போமே. நான் என் ஜீவனை மறுபடியும் அழைத்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. என் ஜீவனை நான் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். 3வது நாளில் நான் உயிரோடு எழுந்திருப்பேன், மகிமையின் மேன்மையில் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. நான் மனித அவதாரம் எடுத்து வந்த அந்த காரியம் முடிஞ்சிரும், பலி முடிஞ்சிரும், எல்லாம் முடிஞ்சிரும், ரத்தம் சிந்துதல் முடிஞ்சிரும். ஜீவனையே அப்படியே தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிச்சு பரிகார பலியை ஒப்பு கொடுக்கிறது முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் 3வது நாளில் மகிமையா உயிர்த்தெழுவேன். அதான் சொல்றேன், என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு நான் அதை அர்ப்பணிக்கிறதுனால பிதா என் மேல பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் ஜீவனையே நமக்காக கொடுக்க ஆயத்தமா கிறிஸ்து அப்படியே அழகா வந்ததுனால அவர் நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறதுனால தேவன் அப்படியே மகிழ்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆதியாகமம் 22 அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்ல, காலையில தியானிச்சோம்ல. என்ன ஆபிரகாம் அப்படியே பாருங்க, தன் மகன் ஈசாக்க அவன் தலைமையிலேயே வரக வச்சு கொண்டுட்டு போறாரு. பாருங்க, ஈசாக்க தான் பலி கொடுக்கணும்னு தேவன் சொன்னதுனால கொண்டு போறாரு. ஈசாக்கு கேட்கிறான், மகன் கேட்கிறான், சின்ன பிள்ளை, அப்பா வரகு இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பலிக்கு ஆடு எங்க? அவர் தெளிவா சொல்றாரு, அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், தேவன் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அவர் பார்த்து கொள்ளுவார். வரவர்கிட்டயாதான் சொல்லிட்டு வர, நாங்க போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர. பாருங்க, அங்க போனா அதே மாதிரியே பாருங்க, இவர் அவ்வளவா கட்டி பிள்ளைய தூக்கி வைக்கிறாரு. அந்த பிள்ளைய சும்மா இருக்குது பாருங்க, ஓடல. அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு பலி செலுத்திருப்பாரு அவங்க அப்பா. கையும் காலையும் கட்டி அப்படியே கட்டும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கோம், தூக்கி அதில் வைக்கும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஆஹா நம்ம தான் பலியாடு. அமைதியா இருக்காரு. அவ்வளவு வயசான தாத்தாவை தள்ளி விட்டுட்டு, அந்த அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஈசாக்குக்கு ஓடிட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உடனே என்ன அப்பா அப்படி செய்யறாரு என்னன்னு தெரியலையே, தேவன் சொல்லாம ஒன்னும் செய்ய மாட்டார், அப்படி அவங்க ஒப்பு கொடுக்கிறார். அப்படிதான் கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியா தான் ஈசாக்கு இருக்கிறார். தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு முன்மாதிரியா தான் ஆபிரகாம் இருக்கிறார். அது நிழலாட்டமான சம்பவம், இது நிஜமான சம்பவம். உடனே பதறிக்கிட்டு தேவன் பேசுறாரு, அபிரகாமே அபிரகாமே, பிள்ளையின் மேல பிள்ளையாண்டான் மேல கைய போடாத. உடனே அங்க ஒரு முள்ளு செடியில ஒரு ஆடு மாட்டிட்டு இருக்குது, அதை எடுத்து பலி செலுத்திட்டு அழகா வராங்க. பாருங்க, அந்த முள்ளுல மாட்டிட்டு இருந்தது பாருங்க, அந்த ஆடு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருந்த ஆடு, அந்த ஆடுதான் கிறிஸ்து. அல்லேலூயா. நமக்காக நம்மை தப்புவிக்கும்படியாக, நம்ம பலியாக வேண்டிய இடத்துல நம்மளை மீட்டு நம்மை தப்புவித்து நமக்கு பதிலா ஒரு பலி செலுத்தப்பட்ட ஆடு இருக்கு பாருங்க, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஜீவனை கொடுக்கிறேன்ப்பா, நான் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. ஜீவனை நான் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு நான் அதிகாரம் எனக்கு உண்டு. ஒருத்தவங்க என் ஜீவனை என்கிட்ட இருந்து எடுத்துட முடியாது, நானே தான் கொடுக்கிறேன், நானே தான் கொடுக்கிறேன். ஒருத்தவங்க என் ஜீவனை என்கிட்ட இருந்து எடுத்துட முடியாது. அப்படிலாம் ஒரு வல்லமை உள்ளதோ எந்த வல்லமையோ ஒண்ணுமே கிடையாது. நான் தான் என் ஆடுகளுக்காக, என் ஜனங்களுக்காக, மனு குலத்துக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன். அதை திரும்பவும் நான் எடுத்துக் கொள்ளுவேன். இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்துல பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிலுவையில் அதை தெளிவா பார்க்கிறோம். அந்த வார்த்தையோட நிறைவேறுதல ஏசப்பா அப்படியே உயிர் போய் தலை தொங்காது. கவனமா வாசி பாருங்களேன். பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஆமென். அல்லேலூயா. என் ஜீவனை நான் தான் கொடுக்கிறேன், ஒருத்தனை என்கிட்ட இருந்து எடுத்துட முடியாது. அவ்வளோ அடிச்சானுங்களே, அவ்வளோ கொடூரமா நடத்தினானுங்களே, உண்மைக்கு வேற ஒருத்தர் வந்து செத்து போயிருப்பாங்க, பாதி வெளியே கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கொடூரமான தாக்குதலா தாக்கிட்டு வரானுங்க பாருங்க. அவர் சிலுவையில தான் தன் ஜீவனை கொடுக்கணும் அப்படின்ற அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்காக, தேவ திட்டத்துக்காக, நியமத்துக்காக அப்படியே அவர் ஜீவனை விடாம அவ்வளோத்தையும் சகிச்சு தாங்கி வந்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா.
பிசாசு அதுதான் நடக்கக்கூடாது, அதுதான் தெய்வ திட்டம், வழியிலேயே நம்ம முடிச்சிடணும் தான் எவ்வளோ படுத்துறோம். ஆனா தேவன் பாருங்க அழகா அவன் தலையை நச்சு போட்டு செயின் எடுத்து பிறகு சிறுமையில தான் ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய நியமத்தின்படி, திட்டத்தின்படி, சுத்தத்தின்படி. அல்லேலூயா. பிறகு அது தலையை, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் அர்ப்பணிக்கிறேன், பிறகு என் ஆவியை உங்க கையில நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பான்னு தேவ கரத்தில் அர்ப்பணிச்சு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். பிறகு அவர் தான் விடுறார், தலையை சாய்த்து அவர் தான் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். பிறகு அவர் சொன்னார்களே, ஒருத்தரும் என் ஜீவனை இருந்து எடுக்க முடியாது, நான் தான் கொடுக்கிறேன், அதை திரும்பவும் நான் பெற்றுக்கொள்வேன், இந்த அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு கிறிஸ்து அவரே வாசல், அவரே நல்ல மேய்ப்பன், அவர் வழியை நம்ம போனா போதும், அவர் பின்னாடி அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து போனா போதும், ராஜ பாதையில நல்ல பொருள் நல்ல பராமரிப்பு இருக்கிற, நல்ல மந்தையில இருக்கிற, நல்ல மெய்ப்பெண்கள் இருக்கிற ஆடுகளா அப்படி மகிமையின் வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழும் முறைமைகளை, கற்பனைகளை, கட்டளைகளை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கற்பனைகளும் கட்டளைகளும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூடத்தனமோ மூட நம்பிக்கையோ எதுவுமே இருக்காது. பின்னோக்கின காரியமோ ஒரு முட்டாள்தனமான காரியமோ இருக்கவே இருக்காது. ஆராய்ந்து கூட பாருங்களேன், எல்லாம் நன்மைக்கு ஏதுவானவைகளா, நீதிக்கு ஏதுவானவைகளா, நேர்மைக்கு ஏதுவானவைகளா, பரிசுத்தத்துக்கு ஏதுவானவைகளா, அன்பு உள்ளவைகளா, ஒழுக்கம் உள்ளவைகளா, மேன்மையா, மகிமையா, அற்புதமா, அதிசயமா தான் இருக்கும். ஆமென். ஈனமா ஒரு காரியமும் இருக்காது, ஈனப்படுத்துற மாதிரி ஒரு காரியமும் இருக்காது. எல்லாமே பாருங்க அப்படியே மேன்மையும் மகிமையுமாவே தான் இருக்கும். அப்படிதான் ஒரு தாய் தகப்பன் தான் பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அவர் வார்த்தையின்படி நம்ம ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அர்ப்பணிச்சு வாழ்க்கா போதும், எல்லா ஜனங்களுக்கும் புத்திசாலிகள்னு மற்றவங்க சொல்லுவாங்களாம். அந்த அளவு இருக்குமா நம்ம செயல்பாடு? அப்படி இருக்கு. அவ்வளோ புகழ்ச்சி உள்ளதா, அவ்வளோ வெளியேற பெற்றதா, எல்லாம் வைரங்களை போல, வைடூரியங்களை போல, சுத்த தங்கத்தை போல, பசு பொண்ணை போல இருக்குது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல் வழியா, கிறிஸ்து என்ற வாசல் வழியா பிரவேசித்து கிறிஸ்து என்ற அந்த மேய்ப்பனுக்கு பின்னாடி சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைந்து பாருங்க மகிமையின் ராஜ்யத்துல பிரவேசிக்க வரையில அப்படி ஒரு மகிமையின் வாழ்க்கை வாழ இந்த நாள்ல நம்ம அர்ப்பணிப்போம். ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே நன்றியோடு சோத்தரிக்கிறோம். எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா. நீரே நானே வாசல் என்றீரே, நானே நல்ல மேய்ப்பன் என்றீரே. தகப்பனே தகப்பனே, உன் பிள்ளைகளாய் நாமும் தரிக்கப்பட்டு உன் வாசல் வழியாய் பிரவேசித்து அப்பா உன் சத்தத்துக்கு செவி கொடுத்து உமக்கு பின்னாக நடக்கிற அப்பா மகிமையின் பாக்கியத்தை தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. ஒளி பிரகாசமாய் ஜோதி பிரகாசமாய் அப்பா நீதியின் சூரியனின் பிள்ளைகளாய் பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் ஆசீர்வதித்து வைத்து என் தகப்பன் நடத்துகிறீரே. நன்றி. என் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்றீரே. அப்படியே நல்ல மேய்ச்சலை தந்து ஆசீர்வதிக்கிறீரே. உமக்கு நன்றி. உன் கிருபைகளும் இரக்கங்களும் அப்பா அளவில்லாமல் இறங்கி நிரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி. நல்ல மேய்ப்பனே, ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறவரே, திருடன் கையிலும் கள்ளன் கையிலும் கொள்ளைக்காரன் கையிலும் கொலைபாதகன் கையிலும் அந்நியன் கையிலும் கூலிக்காரன் கையிலும் விடாத நல்ல மேய்ப்பனே அப்பா, ஓநாய்கள் பீறி போடுகிறதுக்கு விட்டு கொடுக்காத நல்ல மேய்ப்பனே, கண்மணியை போல கண்ணின் கருவிளையை போல பாதுகாக்கிற அன்பின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே, வல்லமையின் ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எங்களுக்காய் மனை குலத்திற்காய் எனக்காய் ஜீவனையே கொடுத்தீரே, நன்றி. உங்க பரிகார இரத்தத்திற்காய் நன்றி. நாங்க நிற்க வேண்டிய ஸ்தானத்துல, நாங்க ஈனப்பட வேண்டிய ஸ்தானத்துல, நாங்க செலுத்த வேண்டிய கிரயத்தை எனக்காக நீங்க செலுத்தினீங்களே, என்னை தப்புவிச்சீங்களே, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எத்தனை நல்லவராயிருக்கிறீர் அப்பா, எத்தனை மகத்துவம் உள்ளவராயிருக்கிறீர் அப்பா, நன்றி. தகப்பனே, எப்பொழுதும் உங்க சத்தத்தை கேட்டு உங்க சத்தத்தின்படியாய் உமக்கு பின்பாய் நடக்கிற அப்பா, எப்பொழுதும் பாதை மாறாத தகப்பனே, நல்ல ஆட்டுக்குட்டிகளாய் உங்க தோளின் மேலே நீர் சுமந்து செல்லுகிற மகிமை ஆட்டுக்குட்டிகளாய், செல்ல ஆட்டுக்குட்டிகளாய் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை நடத்துவீராக. நல்ல மேய்ப்பனே, நல்ல மேய்ப்பனே, நல்ல மேய்ப்பனே, இயேசு மகாராஜாவே, எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் முழு குடும்பத்தையும், அப்பா எங்களை எங்கும் நிறைந்தவர் ஜெபவீட்டையும் அதன் அத்தனை பிள்ளைகளையும் முழு குடும்பத்தையும், அன்பின் தகப்பனே, அன்பின் தகப்பனே, அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் அவர்கள் முழு குடும்பத்தையும் உங்க அன்பின் கரத்திற்குள் பாதுகாப்பிற்குள் அர்ப்பணிக்கிறோம். பரம தகப்பன் பாதுகாத்து நடத்துவீராக. ஷாரகதரமுரே, எதிரான ஓநாய்களை பீறி போடும்படியான ஓநாய்களை, கள்ள வழியாய் வேறு வழியாய் நுழைய பார்க்கிற கள்ளர்களை, கொலை பாதகர்களை தேவனே துண்டாடி போடுவீராக. அரணும் கோட்டையுமாயிருந்து எங்களை தப்புவித்து ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. செழுமையும் கொடுமையுமாய் நடத்துவீராக. சுகமாய் பலனாய் நடத்துவீராக. அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவீராக. ஆசீர்வாதமாய் மேன்மையாய் கனமாய் நடத்துவீராக. அன்பின் கரங்களுக்குள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். சகல துதிகன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவரே, சர்வ பூமியின் ஆண்டவரே, உமக்கே செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை எல்லாவற்றிற்கும் பாத்திரரே, உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அரே லோயா குளோரி, ஆமென். நன்றி அப்பா.